ஒரு நோன்பாளி தவிர்த்திருக்க வேண்டிய விடயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், வீணான காரியங்கள் எல்லா காலங்களிலும் ஒருவர் விலகி இருக்க வேண்டியவைகள். அல்லாஹ் மூமினை பற்றி சொல்கின்ற பொழுது எப்படி சொல்கிறான்? கது அஃப்லஹல் மூமினூன், நிச்சயமாக மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையிலே அவர்கள் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். வல்லதீனஹும் அனில் லக்வி முரிதூன், வீணான காரியங்களை புறக்கணிப்பார்கள். வீணான காரியங்கள் என்ன செய்வாங்க? மூமின்கள் புறக்கணித்து விடுவார்கள். சூரத்துல் மூமின் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் இதை குறிப்பிடுகிறார். தொழுகை உள்ளச்சத்தோடு தொழுவார்கள், வீணான காரியங்களை புறக்கணிப்பார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிலைமை தலைகீழாக இருக்கிறது. சில இடங்கள்ல சில கேம்புகளுக்கு போவோம், எதுக்கு? அல்லாஹ் பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுறது. நான் உள்ள போறதோட சரசரசரன் அப்படி வெளியே போவோம், அப்படி வெளியே போயிட்டுவோம். அதே நேரத்தில் ஒரு சினிமா பல மணித்தியாளர்கள் உட்கார்ந்து பார்ப்பார்கள். ஒரு சினிமாவை பார்ப்பதற்கு அனைவரும் உட்கார்ந்து அதை பார்ப்பார்கள். தேவையற்ற கதைகள், வீணான பேச்சுக்கள், எத்தனை மணித்தியாளங்கள் வேண்டுமானாலும் அதற்கு செலவழிப்பதற்கு தயார். ஆனால் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அவைகளை புறக்கணிப்பார்கள். எதை புறக்கணிக்க வேண்டுமோ அதை புறக்கணிக்க மாட்டார்கள். எதில் அவர்கள் தங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டுமோ அவைகளை விட்டு ஒதுங்கி அவைகளை புறக்கணிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். வீணான காரியங்களை புறக்கணிப்பார்கள். சினிமா மிகப்பெரிய வீணான காரியம், ஹராம். இசை கேட்பது ஹராம். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களை உங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், அதில் வருகின்ற ஒவ்வொரு காட்சியும் ஹராமானவைகள். எப்படி ஒரு மூமின் இந்த வீணான காரியங்களுக்கு முன்னால் பல மணித்தியாலங்களை கழிக்க முடியும்? நல்லா பாருங்க, நோன்பென்ற இபாதத் ஹலாலானது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய உணவு அவருக்கு ஹலால். அந்த ஹலாலான உணவை தனக்கு ஹராமாக்கி பயிற்சி எடுக்கிறாரு, ஆனா சினிமா பார்க்கிறாரு. எப்படி இது ரெண்டு சரி வரும்? ரெண்டு சரி வருமா? ஹலாலான உணவை ஹராமாக்கிய பயிற்சி எடுக்கக்கூடிய நீ, மார்க்கம் எல்லா காலங்களிலும் ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒன்றை எப்படி பார்க்க முடியும்? மார்க்கம் எல்லா காலங்களிலும் ஹராமாக்கி இருக்கக்கூடிய ஒன்றை எப்படி செய்வெடுக்க முடியும்? அப்ப இந்த நோன்பின் மூலம் கிடைக்க வேண்டியது அங்க கிடைக்காது. இதுதான் பிரச்சனை. 10 வருடம் 20 வருடம் நோன்பு நோற்றாலும் நோன்பு எதை எதிர்பார்க்குதோ அது ஏன் வருவதில்லை என்று கேட்டீங்கன்னு சொன்னா, இங்க பயிற்சி இல்ல. சிலவங்களை கேட்டீங்கன்னு சொன்னா, நாங்க சினிமா அதை ரசிக்கிறது இல்ல, சும்மா பாக்குறது. என்ன ரசிக்கிறது இல்ல? பாத்தீங்கன்னு சொன்னா பார்க்கிறதே ஹராம், அதுல வேற ரசிக்கிற பேச்சு. சிலவங்களை கேட்டீங்கன்னா அப்படிதான் அவன் பதில் கொடுக்கிறது, குதர்க்கமான பதில்கள். நாங்க பார்க்கிறோம் தான், ஆனா ரசிக்கிறது இல்ல. நாங்க கேட்கிறோம் தான், அதை ரசிக்கிறது இல்ல. என்ன ரசிக்கிறது இல்ல? என் அருமையானவர்களே, இப்படியான பதில்கள். ஹராம், கேட்பது ஹராம் என்றால், பார்ப்பது ஹராம் என்றால் அது ஹராமாக்கப்படுகிறது. அதே போன்று எடுத்து பாருங்க, நோன்பு. சிலர் எடுத்து பாத்தீங்கன்னா நோன்பு திறந்த உடனே என்னது? சிகரெட் தான் கையில் இருக்கு. நோன்பு திறந்த உடனே என்ன நடக்குது? நோன்பு திறக்கிறது சிகரெட்டா? இனி நோன்பு கொடுக்கக்கூடிய பயிற்சி இங்க எதிர்பார்க்கலுமா? உனக்கு ஹலாலாக்கி இருக்கக்கூடிய உணவுகளை, குடிபானங்களை எல்லாம் ஹராமாக்கி பயிற்சி எடுக்கிற 12, 13, 14 மணித்தியாலங்கள் நோன்பு திறந்த உடனே ஹராம் கையில் எடுத்தா எங்க அங்க தர்பியா கிடைக்கும்? நோன்பு எதிர்பார்க்கின்ற அந்த மாற்றம் எங்கே வரும்? பார்க்கிறோமா இல்லையா? நறுமையானவர்களே, ஹலாலான ஒன்றை ஹராமாக்கி பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ் ஹராமாக்கி ஒன்றின்பால் எப்படி நெருங்க முடியும்? எனவே இவைகளை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வைதா சமிஉல் லகு அஅரது அன்ஹு, அவர்கள் வீணானவற்றை கேட்டால் புறக்கணித்து விடுவார்கள். வீணானவற்றை கேட்டால் அதை புறக்கணித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, வகாலு, அவர்கள் சொல்வார்கள், லனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும், எமது காரியங்கள் எமக்கு, உமது காரியங்கள் உமக்கு, சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், லா நபுதகில் ஜாஹிலீன், அறிஞர்களை நாம் விரும்புவதில்லை என்று சொல்வார்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, தேவையில்லாத பேச்சுக்கள், வெட்டு பேச்சுக்கள், இப்படி வீணான பேச்சுக்கள் இருக்கக்கூடிய அவைகளை தான் விரும்பி விரும்பி போறது. அதுலதான் உட்கார்றது, அதுலதான் இருக்கிறது, அதைத்தான் கேட்கிறது. அல்லாஹ் தஆலா அதற்கு மாற்றமாக இங்கே சொல்வதை பார்க்கிறோம். மற்றொரு இடத்திலே சூரத்துல் ஃபுர்கானிலே சொல்கின்ற பொழுது, வைதா மர்ரு பில் லவ்வி, வீணான காரியங்களின் பக்கம் செல்வதற்கு அவர்களுக்கு நேர்ந்தால், நல்ல கவனிங்க, வீணான காரியங்களின் பக்கம் அவர்கள் செல்வார்கள் என்றால், மர்ரு கிராமா, சங்கையாக ஒதுங்கி சென்று விடுவார்கள். சங்கையாக செஞ்சிருவாங்களா? ஒதுங்கி சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியிலே பணிவாக நடந்து செல்வார்கள். வைதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன், அறிவீனர்களை அவர்கள் சந்தித்தால் சலாம் மட்டும்தான் சொல்வார்கள். வீணான தர்க்கங்கள், வீணான பேச்சுக்கள் இருக்காது என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். ஏன் இதே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாவு என்பது
ஒரு மனிதர் நபியிடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மனிதர்களை அதிகம் நரகத்தில் நுழைவிக்க செய்யக்கூடியது எது? நபி அவர்கள் எதை சொன்னார்கள்? ஒரு மனிதனுடைய மர்மஸ்தானம் நாவும், அதைத்தான் சொன்னார்கள். ரெண்டும் மனிதர்கள் அதிகமாக நரகில் நுழைவதற்கு காரணமாக இருக்கும் என்பதை அறிவித்தார்கள். எனவே நறுமையானவர்களே, வீணான காரியங்களை விட்டு விலகி, எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு இபாதத்தை வந்து இஸ்லாம் மறைக்கிறது தான் விரும்பும். எந்த ஒரு இபாதத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் அதை வெளிப்படுத்துறதை இஸ்லாம் விரும்ப, மறைக்கிறது தான் விரும்பும். ஆனால் ஒரு நோன்பாளியோடு ஒருத்தன் என்ன செய்யலாம்? வீணான தர்க்கத்துக்கு வாரான், வீணான தர்க்கங்கள் செய்வதற்கு வாரான், வீணான பேச்சுக்கள் பேச வாரான், ஒரு சண்டைக்கு வருகிறார் என்று சொன்னால் நோன்பாளி என்ன செய்வான்? இன்னி சாயிமுன், நான் ஒரு நோன்பாளி என்று அவர் சொல்லட்டும். ஒரு இபாதத்தை வெளிப்படுத்தி சொல்றது இஸ்லாம் விரும்பாது. ஆனா இங்க சொல்லுது என்ன சொல்லுது? தன்னை தான் ஒரு நோன்பாளி என்று அவரிடம் சொல்லி அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளட்டும். ஒருத்தன் வீணா வலிய சண்டைக்கு வந்தாலும் கூட அவன் வலிய சண்டைக்கு போறது கிடையாது. நல்ல கவனிங்க, இப்ப என்ன தலைகீழ வலிய சண்டைக்கு போறது. இங்க என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஒருத்தன் வாரான் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு, வீணான தர்க்கங்கள் செய்வதற்கு, வீணான ஒரு சண்டைக்கு வரும் பொழுது ஒரு நோன்பாளி, இன்னி சாயிமுன், நான் ஒரு நோன்பாளி என்று சொல்லட்டும். நபி அவங்க நமக்கு காட்டி தந்த வழிமுறை. இந்த இபாதத்து, அந்த இபாதத்துடைய மகத்துவத்தை சொல்லி அவர் ஒதுங்கிக் கொள்ளட்டும். அந்த இபாதத்தை பாழ்படுத்தி விடக் கூடாது. எனவே நறுமையானவர்களே, இப்படி எல்லாம் நபி அவர்கள் நமக்கு ஒழுங்குகளை ரமலானிலே கற்றுத் தருகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூர வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. இவர் வீணான பேச்சுக்களை, வீணாக செயல்படுவதை எல்லாம் விட்டுவிடவில்லையோ, அவர் பசித்தும் தாகித்தும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்ம மீது நோன்பை கடமையாக்கின ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செஞ்சுட்டு போறதுக்கு அல்ல, ஏதோ வந்து நாங்க பசித்தும் தாகித்தும் ஒரு சடங்குக்காக இருப்பதற்கல்ல. நமது ஒவ்வொரு உறுப்பும் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு உறுப்பும் கட்டுப்பட வேண்டும். நாவை கட்டுப்படுத்துகிறோம் எதுல? உணவுல. ஆனா பேச்சில கட்டுப்படுத்தலன்னு சொன்னா அது எப்படி சாத்தியமாகும்? அனைத்திலும் அதை கட்டுப்படுத்த வேண்டும். நமது பார்வைகள், தவறானவைகள் பார்ப்பதை விட்டு தடுக்க வேண்டும். இப்படி இந்த இபாதத்தை செய்கின்ற பொழுதுதான் உயரிய அந்த பயனை அடைந்து கொள்ள முடியும் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே நறுமையானவர்களே, வீணான காரியங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். பொதுவாக பேச்சாக இருந்தாலும் சரி, கேட்பதாக இருந்தாலும் சரி, பார்ப்பதாக இருந்தாலும் சரி, வீணான அவைகள், வீணான பேச்சுக்கள் அனைத்தை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். அடுத்ததாக